அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸிலிருந்து தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று ஒரு முக்கியமான 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஆன்சர் சரிதான், ஜூல் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் வெப்பநிலையின் அளவீடு அல்லாதது எது? இதில் கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இதெல்லாம் வெப்பநிலையின் அளவு. ரிக்டர் என்பது தவறான ஒன்று. வெப்பச்சலனம் எதில் நடைபெறுகிறது? வெப்பச்சலனம் எதில் நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நடைபெறுகிறது என்பது சரியான ஒன்று. ஓர் ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு எது? ஓர் ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு என அழைக்கப்படுகிறது. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு என்ன? முதன்மை குவியம், ஆடி மையம், இதற்கு இடையே பட்ட தொலைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குவிய தொலைவு என அழைக்கப்படுகிறது. குவிய தொலைவானது எதில் பாதி அளவு இருக்கும்? குவிய தொலைவானது வளைவு ஆரத்தில் பாதி அளவு இருக்கும். ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் என்ன? வளைவு ஆரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 இன்ட்டு குவிய தொலைவு தான் இதற்குரிய ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா 2 குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது 20 சென்டிமீட்டர். ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டரின் அதன் வளைவு ஆரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு குவிய தொலைவு தான் ஃபார்முலா. வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் என்ன ஆடிகள்? வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் பார்த்தீங்கன்னா கோளக ஆடிகளாகும். உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி என்ன ஆடி? உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி குழியாடி என்பது சரியான ஒன்று. கோளக ஆடிகளின் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோளத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம் என்ன? கோளக ஆடிகளின் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோளத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம் பார்த்தீங்கன்னா வளைவு மையம் என்று அழைக்கப்படுகிறது. வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எந்த ஆடி? அந்த ஆடி பார்த்தீங்கன்னா குவி ஆடி என்பது சரியான ஒன்று. சூரிய சமையற்கலன்களில் பயன்படும் ஆடி என்ன ஆடி? சூரிய சமையற்கலன்களில் பயன்படும் ஆடி பரவளைய ஆடியாகும். 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்போது 90 டிகிரி அப்படின்னா அதற்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 360 தீட்டா -1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க? 90. அப்போ இதில் 4 36, 4 -1ன்னா 3 என்பது தான் அந்த பிம்பங்களின் எண்ணிக்கை. இது ஃபார்முலா 360 டிவைடட் பை தீட்டா -1. நம்ம தீட்டாங்கிறது 90 கொடுத்துருக்காங்க. அப்போ 360 90னா 4 -1. அப்போ பிம்பங்களின் எண்ணிக்கை 3 என்பது சரியான விடை. காற்றில் ஒளியின் திசைவேகம் என்ன? காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 இன்ட்டு 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1 என்பது சரியான விடை. ஒரு பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் எந்த இடம்? ஒரு பொருளோட அளவு பிம்பத்தின் அளவு சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் பார்த்தீங்கன்னா சியில் வைக்கப்பட்டுள்ளது என்பது சரியான ஒன்று. நீரின் ஒளிவிலகல் எண் என்ன? இது கேட்ட கேள்வி. நீரின் ஒளிவிலகல் எண் 1.33 ஆகும். கோளக ஆடியின் வடிவியல் மையம் என்ன? கோளக ஆடியின் வடிவியல் மையம் பார்த்தீங்கன்னா ஆடி மையமாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. ஒளிவிலகல், ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, மெய் பிம்பம், மாய பிம்பம். இதில் ஒளிவிலகல் ஒளியின் வளைவு. அடுத்தது ஒழுங்கான எதிரொலிப்பு பெரிஸ்கோப், ஒழுங்கற்ற எதிரொலிப்பு கலைடாஸ்கோப்,
மெய்பிம்பம் குழியாடி, இது மாயபிம்பம் வந்து பார்த்திங்கன்னா குவியாடியில் கிடைக்கிறது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. வெப்பம் என்பது ஒரு வகையான என்னது? வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல், அதாவது வெப்ப ஆற்றலாகும். அடர்வு குறைவான ஊடகம் எது? ஆப்ஷனில் பாருங்கள், அடர்வு குறைவான ஊடகம் ஆப்ஷனில் காற்று என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று குவியாடி, பரவளைய ஆடி, ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஆப்ஷனில் குவியாடி, பின்னோக்கு பார்வையாடி, பரவளைய ஆடி, ரேடியோ தொலைநோக்கிகள், ஒழுங்கான எதிரொலிப்பு, சமதள கண்ணாடி, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, சொரசொரப்பான சுவர். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர்? திரவம் நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறுவதற்கு பெயர் உறைதல் என்பதாகும். அடுத்த ஒன்று ஸ்னெல் விதி, நிறப்பிரிகை, ஒளிவிலகல் எண், பன்முக எதிரொலிப்பு. இதில் ஸ்னெல் விதினா மியூ ஈக்குவல் டு சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர். நிறப்பிரிகை வானவில், ஒளி விலகல் எண் சி டிவைடட் பை வி ஈக்குவல் டு யூங்கிறது தான் ஒளிவிலகல். பன்முக எதிரொலிப்பு கலைடாஸ்கோப். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் எதில் நடைபெறும்? வெப்ப கடத்தல் முறையில் வெப்பாற்றல் பரிமாற்றம் திடப்பொருளில் நடைபெறும் என்பது சரியான ஒன்று. ஒரு கலோரிக்கு சமம் எத்தனை ஜூல்? ஒரு கலோரிக்கு எவ்வளவு ஜூல்னு பார்த்தீங்கன்னா 4.2 ஜூல் வந்து சமமாகும். ஒரு பொருளுக்கு வெப்பாற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றில் எவை நிகழ முடியும்? ஒரு பொருளுக்கு வெப்பாற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றில், அதாவது விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம் அனைத்தும் நடைபெறும் என்பது சரியான விடை. பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்பாற்றலை உட்கவர்கிறது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா திட, திரவ, வாயு அனைத்துமே அதிக வெப்பாற்றலை உட்கவர்கிறது. திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? திட, திரவ, வாயில சம அளவு வெப்பத்தை நம்ம அளித்தோம்னா அதிக விரிவுக்கு உட்படுவது ஆன்சர் சரிதான், வாயு பொருள் என்பது சரியான விடை. வெப்பக்கடத்தலில் வெப்பமானது எப்படி பரவுகிறது? வெப்பக்கடத்தலில் வெப்பமானது வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு பரவுகிறது. திண்ம பொருள்களில் எதன் மூலம் வெப்பமாற்றம் ஏற்படுகிறது? திண்ம பொருள்களில் வெப்ப கடத்தல் மூலம்தான் வெப்பமாற்றம் ஏற்படுகிறது. வாயு பொருள்கள் திரவமாக மாறும் நிலைக்கு என்ன பெயர்? வாயு பொருள்கள் திரவமாக மாறும் நிலைக்கு குளிர்தல் என்று பெயர். தம் வழியே வெப்பம் செல்ல அனுமதிக்கும் பொருள்கள் எது? தம் வழியே வெப்பம் செல்லும் அனுமதிக்கும் பொருள்களுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா கடத்திகள் என அழைக்கப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.